சலங்கை ஒளி சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நட்சத்திரா, அபூர்வா அவங்களோட சித்தி அப்படின்னு 3 பேரும் கார்ல போயிட்டு இருக்கு. அப்போ சாரதா அவங்களோட கார் ரிப்பேர் ஆகி ஓரமா நின்றுட்டு இருப்பாங்க. இதை பார்த்த நட்சத்திரா நாம அவங்கள அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நட்சத்திராக்கு அவங்க அம்மா கிட்ட காரை நிறுத்த சொல்றாங்க. அப்போ அபூர்வா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நட்சத்திரா ரொம்ப பிடிவாதம் பிடிச்சதுனால அபூர்வா நேராக போயிட்டு சாரதா கிட்ட வணக்கம் சொல்றாங்க. உடனே சாரதா சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்போ அவங்க சித்தி சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் வணக்கம் வைக்கிறாங்க. எங்கள் அபூர்வா இப்போ ரொம்ப நல்லவளாயிட்டா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு அவங்க சித்தி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ நட்சத்திரா வராங்க. என்ன அத்தை, கார் ரிப்பேர் ஆகிடுச்சா, நீங்கள் வாங்க, நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல சாரதா, வேண்டாமா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிப்பேர் ஆச்சுன்னா பார்க்குறேன், இல்லைன்னா நான் ககனுக்கு கால் பண்ணுவேன், அவன் கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்ல உடனே நட்சத்திரா அத்தை நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, அம்மா என்னம்மா பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சாரதா இல்லை வேண்டாம் அப்படின்னு பயத்தோட அதெல்லாம் வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே அபூர்வாவோட சித்தி, இப்படிலாம் பயப்படாதம்மா, வாமா நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது சாரதா ரொம்ப பயப்படுறாங்க. இப்படியெல்லாம் பண்ண வேலைக்காகாது, நாம இவங்களை கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணாதான் நாம மனசு மாறிட்டோம், நாம நல்லவங்க அப்படின்னு அவங்க நம்மள நம்புவாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நட்சத்திரம் என்ன பண்றாங்கன்னா வலுக்கட்டாயமா சாரதாவை பிடிச்சி இழுத்துட்டு கார்ல உட்கார வைக்கிறாங்க. சாரதா பயந்துகிட்டு, என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க, வேண்டாம் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துருவாங்க. அபூர்வா அவங்க சித்தியும் நடுவில் சாரதா பயந்துக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் கூட்டிட்டு போய் சாரதா ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ சாரதா அப்படியே நடந்து போவாங்க வேகமாக. நட்சத்திரம் அம்மா நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு எங்களோட கல்யாணத்தை பற்றி அவங்க கிட்ட பேசுமா, நம்ம இங்கே வரைக்கும் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னதுமே அபூர்வா வேறு வழி இல்லாமல் நட்சத்திரா சொன்னதை கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. சாரதா பயத்தோடவே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் நட்சத்திரா என்ன பண்ணுறாங்கன்னா, அதை உங்களுக்கு நானே என் கையால் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அங்கேருந்து நேராக கிச்சனுக்கு போகிறாங்க. உடனே அபூர்வாவோட சித்தி என்ன இது, இவளுக்கு காஃபி போடவே தெரியாது, இவள் உள்ளே போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவோட சித்தி பின்னாடியே போகிறாங்க. அப்போ நட்சத்திரா எப்படி காஃபி போடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, எனக்கு காஃபி எப்படி போடுறதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு இருப்பாங்க. பால் எடுத்து பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் காஃபி பவுடர்லாம் போட்டு சர்க்கரைக்கு பதிலாக வேறு ஒன்றத்தை போட்டு எடுத்துகிட்டு சாரதாவுக்கு கொடுத்துருவாங்க. அதை குடிச்சு பார்த்துட்டு சாரதாவால் வாயை திறந்து பேசவே முடியாது, அப்படியே அமைதியாக இருப்பாங்க. அப்போ தான் நட்சத்திரா அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா எங்களோட கல்யாணத்தை பற்றி பேசுனீங்களா அப்படின்னு கேட்க உடனே என்ன கல்யாணம் அப்படின்னு அபூர்வா கேட்குறாங்க. எனக்கும் ககன் மாமாக்கும் நடக்க போகிற கல்யாணத்தை பற்றி தான் பேசினேன் அப்படின்னு சொன்னதுமே சாரதா ஷாக் ஆகுறாங்க. அவங்களால பேசவே முடியாது வாயை திறந்து. அப்போ அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், என் பொண்ணு உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான், எனக்கும் அது பிடிச்சிருக்கு, அவர் தான் ஒத்துக்க மாட்டாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், முதல்ல உங்களோட சம்மதம் வேணும், கண்டிப்பாக நீங்கள் ஓகேன்னு சொன்னால் உங்கள் பையனும் ஓகேன்னு சொல்லிடுவார், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சாரதா வாயை திறந்து பேச முடியாமல் அமைதியாக இருப்பாங்க. உடனே அவங்க சித்தி என்ன பண்ணுறாங்கன்னா, அபூர்வாவோட சித்தி நாம் எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி, அதனால தான் நீ கேட்டதுக்கு இவங்க அமைதியாக இருக்காங்க, அவங்களுக்கும் இது பிடிச்சிருக்கா போல இருக்கு, வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராவையும் அபூர்வாவையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு வெளியில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா நட்சத்திரம் அவங்க அமைதியாக இருந்தது உண்மைதான், அப்போ அவங்களுக்கும் பிடிச்சிருக்கா போல இருக்கு, நமக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு நட்சத்திரா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. உடனே இந்த விஷயத்தை ககன் கிட்ட சொல்லணும்னு யோசிச்சுக்கிட்டு ககன் ஒரு இடத்துல மீட்டிங்காக போயிருப்பாங்க. அதே இடத்துல அதே ரெஸ்டாரண்ட்டில் அவங்க அப்பா சோபா சந்திராவும் அந்த இடத்துல இருப்பாங்க. அப்போ நட்சத்திரா நேராக போகிறாங்க. ககன் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்மளோட கல்யாணத்துக்கு உங்கள் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே ககன் அதை கேட்குறாரு, என்னோட அம்மா ஓகே சொல்லிட்டாங்களே, சரி அப்போ உன்னோட அப்பா ஓகே சொல்லுவாரா, அவர் இதுக்கு சம்மதிப்பாரா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் என்னோட அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ககன் அப்படியா, உன்னோட அப்பா இங்கே தான் இருக்காரு, பேசாம அவர்கிட்ட நேரடியாகவே கேட்டுடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராவை கூப்பிடுறாங்க. நட்சத்திரா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ககன் நட்சத்திராவை பிடிச்சி இழுக்கிறாங்க. இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி நீ வரலனா என்ன, நானே போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ககன் சந்திரா கிட்ட பேசுறாங்க. சந்திராவுக்கு பயங்கரமா கோவம் வரும். இப்போ என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணனே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, அப்போ ககன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு என்னை லவ் பண்ணுறா, சீக்கிரம் என் காலை கழுவுறதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்ல, நான் ஏன் உன்னோட காலை கழுவணும், என்ன நீ இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறேன்,
எனக்கு நீங்கள் அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், எனக்கும் உங்களோட பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுல அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு அவங்க சந்திரா வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, பூமி தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்ல, நான் சொன்னது பூமின்னு நினச்சிக்கிட்டீங்களா, நான் கல்யாணம் சொன்னேன், ஆனால் பூமியான்னு சொன்னேன்னா உங்கள் பொண்ணு உங்களோட உண்மையான பொண்ணு நட்சத்திரா தான் என்னை லவ் பண்ணுறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவள் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு வந்து சந்திரா பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இப்போ உங்கள் பொண்ணு உடம்பு முடியாமல் இருந்தால அது எதுக்காகன்னு தெரியுமா, எனக்காக அவள் சாக துணிஞ்சிருக்கா, எனக்காக தான் அவள் அந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு சந்திரா ரொம்பவே வந்து கோவமாக இருப்பாங்க. நட்சத்திரா இதெல்லாம் பார்த்ததுமே வந்துட்டு அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னு ரொம்ப வேகமாக கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அபூர்வா கிட்ட இதை பற்றி சொல்கிறாங்க. அப்பா வந்து ரொம்ப கோவமாக வந்துட்டு இருக்கார், மம்மி எப்படியாவது நீங்கள் சமாளிங்க அப்படின்னு சொல்லி ஓடி போய் ரூம்குள்ளே போயிட்டு பெட்ஷீட் போத்திட்டு அமைதியாக படுத்துட்டு இருப்பாங்க. சந்திரா வந்து பின்னாடியே வராங்க. ரொம்ப கோவமாக அபூர்வாவை கூட்டிகிட்டு நட்சத்திரா எங்க அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப கோவமாக வந்துட்டு நேராக வந்து வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.